எல்லாருக்கும் வணக்கம். பாருங்க பார்த்துக்கிட்டே இருங்க. இது உங்கள் பிராக்ரிசி ஹோம் மேக்கர் சேனல். என்ன டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இவ தோசை ஊற்றி காமிக்கிறான்னு பார்க்குறீங்களா? வேற என்னங்க பண்ணுறது? தோசை கணக்கே இல்லாமல் உள்ள போயிட்டு இருக்குங்க. ஏன்னா அது மாதிரி சட்னி இது, அதனால கணக்கே இல்லாமல் உள்ளது நாங்கள் போகும். ஓகே, ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 7-8 காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 20-25 பல் பூண்டு அதையும் போட்டு நல்லா கலர் சேஞ்ச் அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெங்காயம் ஃப்ளேவருக்காக அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனோடனே கொஞ்சம் புளிப்பு அங்கங்கே தெரியறதுக்காக கொஞ்சம் புளி, கை ஃபுல்லாக கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுக்கோலே அந்த மிளகா போட்டு குறைன்னு இது மாதிரி சுற்றிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, புளி அதோட கொஞ்சம் உப்பு அதையும் போட்டு நல்லா சூப்பராக சட்னி மாதிரி அரைச்சிட்டு வந்துங்க. அவ்வளோதாங்க. இது அப்படியே தாளிச்சு கொட்டி சுட சுட கீ ரோஸ்லேயோ இல்லை நைஸ் தோசையிலையோ சாப்பிட்டு பாருங்களேன். சான்ஸே இல்லாமல் அப்படி கணக்கே இல்லாமல் போகும்.